நண்பா தளபதி ஃபன்ஸ் எல்லாத்தையுமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. ஸோ தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து மலேசியாவில் வந்து நடக்க போகுதுன்ற தகவல் வந்து தெரியும். 27ஆம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இதுக்கு வந்து யாரெல்லாம் போகிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் போகிறாங்க, அப்புறம் இசையமைப்பாளர்கள்லாம் போகிறாங்க, தளபதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அஜித் அண்ட் ரஜினி, ஸோ இவங்களை பற்றி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஸோ இவங்க வந்து வேற லெவலில் நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வந்து நிறைய சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நிறைய அதிர்ச்சியாக இருக்கட்டும், அது விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. என்னென்ன சர்ப்ரைசஸ், என்னென்ன அதிர்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னன்றது வந்து புரியும். ஸோ தளபதி விஜய் வந்து ஈவினிங் வந்து போயிட்டாரு, மலேசியாவுக்கு வந்து போயிட்டாரு. அவங்க வந்து பிரம்மாண்டமாக வந்து வரவேற்றிருக்காங்க. அங்கே வந்து மக்கள் வந்து தளபதி வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து அந்த ரூமுக்கு போகிற வரைக்கும் வந்து தளபதி 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 அப்படின்றது வந்து அவ்வளோ ஆரவாரம் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய நடிகர்கள் வந்து போயிருக்காங்க. நம்ம வந்து நினச்சி பார்க்காத, நம்ம வந்து இவங்கெல்லாம் போகிறாங்களான்னு அப்படி நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்களாம் வந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தளபதியோட தம்பிகள் ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்க அட்லியா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், ஸோ இவங்க 3 பேர் வந்து போயிருக்காங்க. தளபதியோட கடைசி படம் அப்படி இருந்தாலும் வந்து இவங்க 3 பேரோட அந்த ஸ்பீச், அதுவும் அட்லியோட ஸ்பீச்ன்றது வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன்டா அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பேசுவார். அது மட்டும் கிடையாது, நிறைய பாடகர்கள் வந்து போயிருக்காங்க. அப்புறம் வந்து தொகுப்பாளர்கள் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ரியோ ராஜா இருக்கட்டும், நிறைய வந்து விஜய் டிவியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா தனுஷ், சிம்பு, அப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் வந்து அஜித், ஸோ இவங்கெல்லாம் போறாங்களா, இவங்கெல்லாம் போற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். போட்டோஸ் கிளிக்ஸ்ன்றது வந்து அதில் வந்து நான் உண்மையாக வந்து சொல்லிக்கிறேன். சிம்பு வந்து ஆல்ரெடி வந்து மலேசியாவுக்கு வந்து போயிட்டாரு. மலேசியாவில் தான் வந்து சிம்பு இருந்துட்டு இருக்காராமா. அவருக்கு வந்து அங்கே ஷூட்டிங் அப்படின்றது வந்து அடுத்த வாரம் இருக்காதாமா. ஸோ அதனால வந்து அவர் மலேசியாவில் இருக்காரு. ஆனால் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சிம்பு வர்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தாங்க. சிம்புன்றதும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து தனுஷ் வரமாட்டாருன்ற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தனுஷ் வந்து இப்போ லண்டனில் இருக்காருன்ற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்றது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், அந்த மெர்சல் படத்தில் நடந்த மாதிரி வந்து தனுஷ் சீக்கிரம் வந்து பேசுவார், தளபதிக்கு வந்து பேசுவார் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் லண்டனில் தான் இருக்காராம். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பில்லை ஆடியோ லான்ச்சில். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து அஜித் சார் வருவார், ரஜினி சார் வருவார், ஏர்போர்ட்டில் வர மாதிரியான அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்டில் வர மாதிரியும், அப்புறம் வந்து அஜித் சார் வந்து ஏர்போர்ட்டில் நடந்து வர மாதிரியான நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு வந்து அவங்களும் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ரஜினி வர்றதுக்கும் வந்து வாய்ப்பே கிடையாது, அஜித் சார் வரதுக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது, தனுஷும் வர போகிறது கிடையாது. தனுஷ் வந்து டவுட்டு தாங்க, ஆனால் அந்த வர மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினி கமலுக்கு அண்ட் ரஜினி அஜித் இவங்களாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து பழைய ஃபோட்டோஸ், பழைய வீடியோஸ் எடுத்து போட்டு வந்து இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி மட்டும் தான் அங்கே ஃபோக்கஸாக இருக்க போறாரு. தளபதிக்காக மட்டும் தான் அந்த ஷோ அப்படின்றதுல வந்து தளபதி மட்டும் தான் வந்து மெயின் பாயிண்டாக இருக்காரு. ஸோ சிம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அதை தாண்டி மற்ற பெரிய நடிகர்கள் வர போகிறதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. தளபதியோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், தளபதி என்ன பேசுவார், தளபதியோட குட்டி ஸ்டோரி, அரசியல் ஆரம்பிச்சிருக்க பிறகு வந்து நம்ம தளபதி வந்து பேச போகிற ஆடியோ லான்ச்சில், ஆடியோ லான்ச்ன்றது லைவ் இல்லைங்க. அதுதாங்க பெரிய கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கிளிப்ஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து போடுவாங்க. ஆனால் லைவ் அப்படின்றது வந்து ஜீ தமிழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.